Hi, welcome to Azhago Azhagu and நான் உங்க பிரியா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த கம்ப்ளீட் ப்ரோக்ராம் ஒரு மேஜிக்கல் ப்ரோக்ராமாக இருக்க போகுது. 10 minutes தாண்டி என் கையில் என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வரப்போகுதுன்றது ஒரு மேஜிக். பிகாஸ் வித் ஒன் சாங் ஐல் பி கெட்டிங் த ப்ராடக்ட். ஓகேயா? உங்களுக்கு ஓகேயா? எஸ், ரெடி 1 2 3 10 யா வாவ். இது மேக்கப்லாம் துடைக்கவே இல்லையா, இல்லை மேக்கப் போடவே இல்லையா அப்படிலாம் நீங்கள் கேட்கலாம். மேக்கப் போடலைங்க, ஆனாலும் பட் ஸ்டில் நிறைய டஸ்ட்டெல்லாம் இருந்தது. ஏன்னா ஷூட்க்கு வரதுக்கு முன்னாடி, காரில் ஏறுறதுக்கு முன்னாடி எனக்கு ஹேர் கண்டிஷன் டஸ்ட், திடீர்னு சில சமயம் வந்து எனக்கு ரொம்ப சஃபகேட்டிங்காக இருந்ததுன்னா நான் வந்து மிரர் டவுன் பண்ணுறது, அதுலேருந்து வர டஸ்ட் இதெல்லாம் இருக்கும்போது நம்ம மேக்கப்பாக அப்படியே ஆரம்பிச்சிடக்கூடாது. என்றைக்குமே ஒரு வெட் வைப்ஸ் வச்சுக்கோங்க, அது ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லைன்னாட்டி ஃபேஸ் வாஷ். ஸோ என் கையில் இருக்கிற வெட் வைப்ஸ், ஸோ அதுவும் ரொம்ப போட்டு ஹர்ட் பண்ணக்கூடாது நம்மளோட ஸ்கின்னை. எப்போவுமே சும்மா ஒரு டேப் பண்ணிக்கணும். பாருங்கள், சின்ன சின்ன டஸ்ட்டு. எப்போவுமே வந்து ஃபேஸ் மட்டுமே நிறைய பேர் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க, அப்படி பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவு நெக்குக்கும் நீங்கள் போங்க, அவ்வளோதான். இப்போது நெக்ஸ்ட் ரொம்ப ரொம்ப மினிமல் காஸ்ட்டில் எப்படி வாங்கலாம் அப்படின்னா, பேஸ் நீங்கள் வாங்கும் போதே வந்து நல்ல பொருளாக வாங்கினீங்கன்னா லாங் லாஸ்டிங்காக வரும். ஸோ இந்த மாதிரி போட்டதுக்கப்புறமா உங்ககிட்ட ஏதாவது சன்ஸ்க்ரீன் இருந்ததுன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், இல்லை மாய்ஸ்சரைசர் இருந்தால் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நான் மாய்ஸ்சர் பண்ண போகிறேன் ஃபேஸ்க்கு. வாட் இஸ் த மாய்ஸ்சரைசர்ன்றது இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து மாய்ஸ்சரைசர். இது பார்த்தோன்னே ரொம்ப பயந்துடாதீங்க, ஏன்னா உங்ககிட்ட என்ன மாய்ஸ்சரைசர் இருக்கோ நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஈவன் தோ ஷூட்டாக இருந்தால் கூட நான் வந்து ஐம் கோயிங் வித் ஒன்லி ஒன் பிராண்ட். நான் எப்போவுமே போடுறது ஒன்றே ஒன்று தான், விச் இஸ் எஸ்டே லாடர். இதோட மாய்ஸ்சர் வந்து என்னென்னா உங்களுக்கு ரீவைட்டலைசிங் சுப்ரீம் ப்ளஸ். ஸோ எல்லாமே இது இருக்கும். உங்களுக்கு ரிங்கிள்ஸ் ஃப்ரீ, ஆன்டி ஏஜிங், இது எல்லாமே இருக்கும். அதனால் எனக்கு என்னோடய ஸ்கின் வந்து ரொம்ப சென்சிட்டிவ்ன்றதுனால நான் இதை அப்ளை பண்ணுறேன். எப்போவுமே மாய்ஸ்சரைசர் நிறைய எடுக்கணும்லாம் அவசியமே கிடையாதுங்க. ரொம்ப மினிமலாக எடுத்துட்டு யூஸ்வலாக கண்ணு கீழே இங்கே வந்து உங்களுக்கு வந்து ஒயிட் பேட்ச் எப்போவுமே இருக்கும், ட்ரைனஸ் இருக்கும். அப்புறம் ஸ்மைல் லைன்ஸில் உங்களுக்கு ட்ரைனஸ் இருக்கும், நோஸு அண்ட் ஃபோர்ஹெட். இது மாய்ஸ்சரைசர் போது நம்ம ஏன் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம எனிவே மேலே ஒரு அட்லீஸ்ட் 1 லேயர் நம்ம கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதை தாண்டி நம்மளோட ஸ்கின் ரொம்ப ட்ரையாக இருந்ததுன்னா மாய்ஸ்சர் கண்டென்ட் இருக்கும் போது மேக்கப் செட் ஆகிறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் எந்த மாதிரியான மாய்ஸ்சரைசர் அப்படின்னா, நம்மளுக்கு ஹார்ம் பண்ணாத ரொம்ப தின்னாக இருக்கணும். திக் அப்ளிகேஷன்ஸ் இருக்கவே கூடாது. ஏன்னா ஸ்கின்ல நீங்கள் ஆல்ரெடி திக்காக அப்ளை பண்ணிட்டீங்கன்னா மேக்கப் செட் ஆகாது. ஸோ என்றைக்குமே ஒரு தின் மாய்ஸ்சரைசர் கொஞ்சம் எடுத்தால் கூட நல்லா ஈவன் அப்ளை பண்ணுற மாதிரி ஒரு மாய்ஸ்சரைசர். அண்ட் தட்ஸ் இட். ஸோ இது வந்து என்னோட ஃபேவரட் அண்ட் பர்மனெண்ட் மாய்ஸ்சரைசர் எவர். அண்ட் இதுக்கு அப்புறமா கொஞ்ச நேரம் ஒரு 2-3 minutes நீங்கள் ஃப்ரீயாக விட்டுட்டு தென் யூ கேன் ஸ்டார்ட் புட்டிங் கன்சீலர். கன்சீலர் எதுக்கு நம்ம போடுறோம் அப்படின்றத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த 2-3 minutes நான் வந்து வெயிட் பண்ணணும்னு சொன்னல. இந்த மீன் வைல் வந்து நீங்கள் ஆல்ரெடி ஹேர்லாம் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரோலர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஹெட்பேண்ட்ஸ் போடும்போது சில சமயம் கம்ஃபர்டபுளாக இருக்காது, இல்லை நீங்கள் ஸ்ட்ரைட் பண்ணிட்டீங்க, இல்லை ஏதாவது ஒன்று பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை வந்து ஹெட்பேண்ட்ஸ் போட்டு ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க. அதே மாதிரி தான் நான் என்ன பண்ண போகிறேன்னா, just going to take a roller எனக்கு பவுன்சிக்காக. இது ரொம்ப ஈஸி. ஸோ சென்டரில் வச்சு இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு, இதுக்கு கிளிப்ஸ் எல்லாம் இருக்கும், உங்களுக்கு வேணும்னா கிளிப் பண்ணிக்கலாம், இல்லைனாட்டி நல்லா இங்கே ப்ரெஷர் கொடுத்துட்டிங்கன்னா அது வந்து ஸ்டாண்ட் ஆகிடும். தட்ஸ் இட். அந்த மாதிரி நீங்கள் ரோல்ஸ் எடுத்துக்கலாம். அண்ட் இந்த ரோல்ஸ் வந்து செட் ஆஃப் 5, செட் ஆஃப் 8 அந்த மாதிரி கிடைக்கும். அண்ட் ரொம்ப மினிமல் காஸ்ட்டில் இந்த ரோலர்ஸ் எல்லாம் இருக்கும். இந்த மாதிரி சிம்பிள் ரோல்ஸ் வச்சுட்டே உங்கள் ஹேர் வந்து இங்கே நல்லா ஒரு கேர்ள்ஸோ இல்லை அந்த பவுன்சி லுக் நீங்கள் கொடுத்துக்கலாம். 2 minutes ஆயிடுச்சுல. ஸோ இப்போ நான் வந்து கன்சீலருக்கு போகிறேன். ஸோ இப்போது கன்சீலர் எதுக்குன்னு பார்த்தோன்னா, நம்ம அண்டர் ஐஸ்க்கு அண்ட் ஆல்சோ நம்மளுக்கு இருக்கிற அன்ஈவன் டோன். ஸோ அதுக்காக கன்சீலர் நம்ம யூஸ் பண்ணலாம். நான் இன்றைக்கி கான்ட்ரோரிங்கோ இல்லை அதை தாண்டி நான் ஒரு பெரிய பேஸ் இந்த மாதிரிலாம் எதுவுமே உங்களுக்கு போட்டு காட்ட போகிறது கிடையாது. சிம்பிள் மேக்கப் அப்படின்றதுனால தர்மா அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரைலோனோடது. க்ரைலோன் வந்து எந்த ஒரு உங்களோட மினிமம் பட்ஜெட்டில் வந்து சூட் ஆகிடும். ஸோ இந்த வெறும் க்ரைலோனில் இருக்கிற D5 நீங்கள் இந்த D5 கன்சீலராக யூஸ் பண்ணலாம், பேஸாகவும் யூஸ் பண்ணலாம். கம்ப்ளீட் ஃபேஸில் எங்கெல்லாம் உங்களுக்கு கவர் பண்ணணுமோ ஈவன் ஸ்கின் டோனுக்கு கண்டிப்பாக கவர் பண்ணலாம். ஸோ என்னோடய ஸ்கின் டோனுக்கு நான் D5 யூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் பார்க்கலாம், இவ்வளோ தான் இருக்கும். அண்ட் உங்களுக்கு இதோட லைஃப் ஸ்பேனும் நிறையவே இருக்குன்றதுனால உங்களுக்கு எவ்வளோ வருஷம் வேணும்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லை நீங்கள் கேட்டுக்கோங்க நீங்கள் வாங்குகிற இடத்துல. ஸோ எனக்கு வந்து டார்க் சர்க்கிள்ஸ் இருக்குது. அதுவும் டார்க் சர்க்கிள் இருக்குன்னா ரொம்ப கவர் பண்ணாதீங்க. ரொம்ப மேலே லேயர்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு லைன்ஸ் தெரிய ஆரம்பிச்சிடும்.
இது லைட்டாக தான் நம்ம கவர் பண்ண போகிறோம். இது சிம்பிள். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் மேக்கப் இல்லை ஃபர்ஸ்ட் டைம் சாரீ லுக் அப்படின்னாலும் போக போக அதை நல்லா அப்சர்வ் ஆகிட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ எனக்கு வந்து அப்பர் லிப், அதுக்கப்புறம் அண்டர் ஐஸ், அதுக்கப்புறமா இங்கே சும்மா இந்த ஒரு சின்ன மச்சம் இருக்கிறதுனால இந்த மோல். முக்கியமாக நம்மளுக்கு தேவை வந்து கிளியர் ஸ்கின். அந்த இதுக்கு மட்டும்தான் நீங்கள் மெனக்கிடணும். எனக்கு அன்ஈவன் டோன் இருக்குது ஆனால் பிம்பிள்ஸ் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது பிம்பிள்ஸில். ஸோ மாய்ஸ்சர் கொடுத்துருக்கிறதுனால எனக்கு வந்து அப்ளை பண்ணுறது ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அண்ட் முக்கியமாக வந்து உங்கள் ஸ்கின் டோனுக்கு எந்த ஷேட் இருக்கோ அது மட்டும் வாங்குங்க. எப்பவுமே வந்து நம்ம ஸ்கின்னோட ஒரு ஷேட் அதிகமாக வாங்கலாம், இல்லைனாட்டி மீடியம் ஷேட்ஸ் வாங்கிக்கலாம். ஸோ ஒரு ஷேட் கம்மியாக வாங்கிட்டீங்கன்னா அதை நீங்கள் இங்கே அப்ளை பண்ணலாம். ஒரு ஷேட் ஜாஸ்தியாக இருந்தீங்கன்னா அண்டர் ஐஸ்க்கு அப்ளை பண்ணலாம். ஸோ எப்போவுமே நான் வந்து லைட் கன்சீலர் தான் யூஸ் பண்ணுவேன். ரொம்ப டார்க்காக நான் போக மாட்டேன். ஃபுல்லாக நம்ம டார்க்காக போயிட்டோம்னா ரொம்ப டார்க் ஆகிடும். அதனால ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் பண்ணும்போது ஃபேஸில் லைட் வெர்ஷன் கொடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஆல் த்ரூ த டே நம்ம ஃபேஸை பிரைட்டாக வச்சுக்கும். அண்ட் இப்போ இந்த கன்சீலர் கொடுத்தாச்சு, அது நான் உங்களுக்கு கம்ப்ளீட் ஃபேஸ்க்கே கொடுத்தாச்சு. ஸோ உங்களோட பட்ஜெட்டில் நீங்கள் மேக் வாங்க முடியல, ஒரு பெரிய பெரிய பிராண்ட் வாங்க முடியலன்னா நோ வரிஸ். இதில் வந்து க்ரைலோனில் வந்து உங்களுக்கு இந்த லூஸ் பவுடர் அப்படின்னு கேட்டாலே சொல்லுவாங்க. சில பேர் வந்து ஒயிட் டோனில் வாங்குவாங்க, எல்லோ டோன் இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இந்த பவுடர் அப்ளை பண்ணுறது எப்படின்றது நான் உங்களுக்கு காட்டுறேன். நிறையவே இருக்கும். ஸோ நீங்கள் கொஞ்சமாக எடுத்துட்டு எப்பவுமே அதோட கேப்பில் போட்டுக்கோங்க. ஸோ நான் பாருங்கள் எவ்வளோ மினிமலாக எடுத்திருக்கேன், இவ்வளோ தான் எடுத்திருக்கேன். ஸோ இதை எப்படி எடுத்து போடணும் அப்படின்றது மட்டும் சொல்கிறேன். இந்த மாதிரி லூஸ் பவுடர்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை இமீடியட்டாக பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி பவுடர் கொஞ்சம் கேப்பில் எடுத்துட்டிங் ப்ரஷில் தட்டினீங்கன்னா போதும். பாருங்கள் எவ்வளோ வருது பாருங்கள். அண்ட் ப்ரஷஸ் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. பெரிய ப்ரஷஸ்லாம் எடுத்துக்கோங்க, சின்ன ப்ரஷ் போதும். அண்ட் இங்கே பாருங்கள், நம்ம வந்து ஈவனாக போடணும் அப்படின்லாம் கிடையாது. ஃபுல்லாகவே இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக நம்ம மேக்கப் முடித்ததுக்கு அப்புறமா அதை நம்ம வந்து ஈவன் ப்ரஷ் பண்ணிக்கலாம். ஸோ என்னோடய மாய்ஸ்சர், என்னோடய கன்சீலர் இது எல்லாமே இப்போ வந்து காம்பேக்ட் போட்டோன்னே அப்சர்வ் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக நீங்கள் யூஸ் பண்ணி நிறைய பேர் பவுடர்லாம் போடுறது, இங்கே போடுறது, அங்கே போடுறது செட்டே ஆகாது. எனி ஃபேஸ் யூ வில் பி லுக்கிங் பியூட்டிஃபுல். நீங்கள் எப்போவுமே எல்லாருமே மேக்கப் இல்லாமல் நம்ம அழகாக தான் இருப்போம். கொஞ்சம் லைட்டாக வெர்ஷன் போனோன்னா இன்னும் நல்லாயிருப்போம். ஸோ தட்ஸ் இட். இது நான் போட்டாச்சு. இன்னும் வேணும்னா நம்ம கடைசியாக காஜல்ஸ் அப்புறமா லிப்ஸ்டிக் பொட்டெல்லாம் வச்சதுக்கப்புறமா வேணும் அப்படின்னா நம்ம அந்த வெர்ஷனுக்கு போகலாம். அண்ட் இப்போ இதுக்கப்புறமா நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா காஜல். ஸோ காஜல் அப்படின் போது 2 விதமான காஜல் நான் உங்களுக்கு காட்டுறேன். கலர் பார் வந்து எப்போவுமே வந்து பேரபன் ஃப்ரீ, இந்த மாதிரி நிறைய ஃப்ரீஸ் இருக்கும், சல்ஃபேட் ஃப்ரீ, கெமிக்கல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதே சமயத்தில் நிறைய பேரோட ஒரு நியூட்ரல் எல்லாருக்குமே வந்து கலர் பார் செட் ஆகிடும். ஸோ கலர் பாரில் 2 விதம் இருக்குது. ஒன்று நார்மல் காஜல், இன்னொன்று வந்து ப்ரஷஸ் இருக்குது. ஸோ நான் ஆல்ரெடி வந்து லேஷஸ் போட்டிருக்கிறதுனால மேலே வந்து லைட் லைனர் போட்டிருக்கிறதுனால நான் திக் அப்ளிகேஷன் மட்டும் கொடுக்க போகிறேன். இன்றைக்குமே கண்ணுக்கு மேலே நீங்கள் கீழே காஜல் போட போகிறதில்ல அப்படின்னா திக்காகவே அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ கண்ணுக்குள்ளே போடும்போது நிறைய டைம் வந்து நம்மளுக்கு ஸ்ப்ரெட் ஆகிடும். அதனால் வந்து கவலைப்படாதீங்க, ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு என்ன பண்ணலாம், கண்ணு கீழெல்லாம் மை வந்துடுச்சு அப்படின்லாம் கவலைவே படாதீங்க. அதுக்கு தான் நான் சொன்னேன் ஸ்மர்ஜர். ஸோ இந்த ஸ்மர்ஜர் இருக்கும்போது உங்களுக்கு கவலை வேண்டாம். இந்த மாதிரி ஸ்மர்ஜ் இருக்கும்போது எப்போவுமே ஸ்மர்ஜ் வரலைனாலும் நீங்களே பண்ணி விட்டுடுங்க. இப்போ வந்து எங்கள் ப்ரொடியூசர் ஒரு பாட்டு போடுவார், கண்ணுக்கு மை அழகு அப்படின்னு ஒரு பாட்டு போடுவாங்க. ஸோ உங்களோட கண்ணு நல்லா பிரைட்டாக இருக்கணும்னா சிம்பிள் மேக்கப்பில் கண்ணை நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி இப்படி 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 அதே மாதிரி லேஷஸ் வச்சுக்கிட்டா உங்கள் இஷ்டம், வச்சுக்கலனாலும் உங்களோட இஷ்டம். இது நம்ம ப்ரோக்ராம் நீங்கள் என்னை பார்க்கும்போது நான் கொஞ்சம் அழகாக இருக்கணும்ல, அதனால தான் நான் லேஷஸ்லாம் வச்சுருக்கேன். ஸோ இவ்வளோ தான். ஸோ இதுக்கு மேலே திக்காக போடுறவங்களும் இருக்காங்க, இல்லை சிம்பிளாக போடுறவங்களும் இருக்காங்க. இட் டிபெண்ட்ஸ் அப்பான். இப்போ ஸ்மர்ஜ் பண்ணும்போது ஒன்று வெளியில் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஃபிஷ் டெயில் வேணும்னா நீங்கள் ஸ்மர்ஜ் பண்ணிக்கலாம். எப்படி? ஓகே, அண்ட் தட்ஸ் இட் காஜல். இப்போ அடுத்து வந்து நம்ம லைட்டர் வெர்ஷன் லிப்ஸ்டிக் போக போகிறோம். நான் எப்போவுமே வந்து ஸ்டிக் ஆன் டு சச் ப்ராடக்ட்ஸ் அந்த மாதிரி தான். நான் வாஸ்லின் அப்படின்றது வந்து உங்களுக்கு இந்தியன் வாஸ்லினும் சரி, அப்ராடில் நீங்கள் போய் ட்ராவல் பண்ணாலும் சரி, வாஸ்லின் எப்போவுமே வாங்கி வச்சுக்கோங்க. மற்ற கண்ட்ரியில் வாங்கினீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், இந்தியாவில் வாங்கினீங்கனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ பிளெயின் வாஸ்லின் இருக்குது, நான் யூஸ் பண்ணுறது வந்து கலர் வாஸ்லின். ஸோ இதில் என்ன ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர். ஸோ இந்த வாஸ்லினை வச்சு இன்னும் நான் எப்படி அழகாக்க போகிறேன் அப்படின்னு தான் காட்ட போகிறேன். உங்களோட லிப்ஸ்க்கு எப்போவுமே வந்து நீங்கள் ட்ரைனஸ் வச்சுக்காதீங்க, லிப்பில் அப்ளை பண்ணிக்கோங்க.
கொஞ்சம் லிப்ஸ்டிக் போட்ட மாதிரி இருக்கா. அதுக்கப்புறமா ஃபேஸில் எப்பவுமே வந்து ரூஜ்லாம் போடுவாங்க ஷைனியாக வச்சுக்கிறதுக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இதே வேஸ்லினை கொஞ்சம் இப்படி சிரிச்சா மாதிரி. ஸோ இது நான் வந்து என்கிட்ட இந்த வேஸ்லின் இல்லை பிரியா, நான் என்ன பண்ணுறது அப்படின்னா ஒன்றும் கவலையே இல்லை. லிப்ஸ்டிக் வச்சுருந்தீங்கன்னா சும்மா அதுலேருந்து ஒரு குட்டி ஒரு 3 டாட்டு அப்படி இப்படி போட்டுட்டு நீங்கள் இப்படி தடவிட்டிங்கன்னா பிங்க் ஆகிடுவோம் நம்மலாம். ஸோ இப்படி தான் பல பேர் ஊரை ஏமாற்றிட்டு இருக்காங்க, இன்க்ளூடிங் மீ. ஸோ நீங்கள் எங்கேயாவது போகணும் பளபளன்னு போகணுன்னா காஜல் ஒரு லிப்ஸ்டிக் இது இருந்தாலே போதும், நீங்களாம் பளிச்சுன்னு ஆகிடுவீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் தெரியும். எப்படி லாஸ்ட்டாக நான் சொன்னல லிப்ஸ்டிக்கு அப்புறமா பொட்டு வைக்கணும், அப்புறமா கழுத்துக்கு நான் என்ன போடுறேன் அப்படின்றதெல்லாம் காமிக்கணும் இல்லை. ஸோ ஃபஸ்ட் லிப்ஸ்டிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் போய் பெருசாக பிராண்ட் வாங்குவீங்க. நான் எப்படின்னா ஒரு பெரிய பிராண்டட் ஷாப்பில் போய்ட்டு ஏதாவது சின்ன பொருளாக வாங்கி இந்த மாதிரி ஒரு நல்ல பிராண்டட் லிப்ஸ்டிக்ஸ் வந்து சிலதெல்லாம் நாட் ஃபார் சேல், ஆனால் நீங்கள் ட்ரையல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி வந்த ட்ரையல் பேக் தான் இது. இந்த மாதிரி ட்ரையல் பேக் என்னென்னா எல்லா கலர்ஸும் வந்துடும், அதனால ஆல் இன் ஒன். ஸோ அப்படி தான் வந்து நான் அப்ளை பண்ணி பார்க்குறேன், பிகாஸ் எனக்கு ரொம்ப டார்க் ஷேட்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த டேப்லெட்ஸ் மாதிரி இருக்கிற இந்த லிப்ஸ்டிக் தான் நான் இப்போ அப்ளை பண்ண போகிறேன். இதில் கலர் வாட் கலர் டூ யூ வாண்ட் பாருங்கள். இதுவும் வந்து என்ன பிராண்ட் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம், எஸ்டிலோட பிராண்ட் தான். ரொம்ப நல்ல பிராண்ட். நீங்கள் சப்போஸ் உங்களுக்கே நீங்கள் கிஃப்ட் பண்ணிக்கணும், பர்த்டே வருது வெட்டிங் வருது அப்படின்னா தயவு செஞ்சு காசு சேர்த்து வச்சு நல்ல ஒரு பிராண்டாக வாங்க. எஸ்டிலோட ரொம்ப நல்ல பிராண்ட். ஓகே, ஸோ நான் இந்த பிங்க் கலர் வந்து அதை லைட் பேபி பிங்க் வந்து அப்ளை பண்ண போகிறேன். லிப்ஸ்டிக் பார்த்தீங்களா, ஒரு சின்ன இந்த மாதிரி வச்சா கூட இது வந்து உங்களுக்கு 6 months வரும். ஏன்னா லிப்ஸ்டிக்கும் நிறைய பேர் வந்து சாப்பிட்ற மாதிரிலாம் லிப்ஸ்டிக்கில் அப்ளை பண்ணிப்பீங்க, அதெல்லாம் பண்ணாதீங்க. ஸோ சிம்பிளாக வந்து நீங்கள் கெட் ரெடி ஆகணும் அப்படின்னா இது போதும். ஸோ ஃபைனலாக நான் பொட்டு வைக்கிறதுக்கு முன்னாடி அண்ட் இந்த ரோலர் நான் சொன்னேன்லே, நீங்கள் இப்போ பார்த்தீங்கல்ல ஃபஸ்ட்டு நான் மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி இது எப்படின்னா இந்த 2 விரல் நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து அவ்வளோதான், இப்படி ரோல் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து விட்டிங்கன்னா இப்படி வரும். எப்படி ஸோ ஒரு சின்ன ரோலர் எவ்வளோ அழகான பவுன்ஸ் கொடுத்துருக்கு பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து மார்க்கெட்டில் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கும் வந்து இந்த செல்ஃப் மேக் ஓவர் அப்படின்றது நல்லா கற்றுக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா சிம்பிளாக ஒரு 4 பொருள்: மாய்ஸ்சரைசர், கன்சீலர், காம்பேக்ட், காஜல், லிப்ஸ்டிக். தட்ஸ் இட், உங்கள் மேக்கப் இஸ் டன். அண்ட் ப்ளஸ் இந்த ரோலர். அண்ட் ஃபைனலாக வந்து ஒரு அழகான பொட்டு வச்சா நல்லாயிருக்கும் நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ அந்த பொட்டு வச்சுட்டு இந்த ஃபுல் லுக் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ ஃபைனல் நான் பொட்டு வைக்கிறதுக்கு முன்னாடி லாஸ்ட் டச் வந்து நான் நெக் மேட்ச் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி கொஞ்சமாக பவுடர் எடுத்துகிட்டு நீங்கள் நல்லா மேட்ச் பண்ணிக்கலாம். இந்த பவுடர் இப்படி தான் புகையாக வரும், ஆனால் செம்ம ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கும். ஸோ ஃபைனல் டச் வேணும்னாலும் நீங்கள் உங்கள் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் உடனே வந்து கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு என்ன, நீங்கள் ஃபேராக தானே இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. நான் இதுக்காகவே இந்த எபிசோட்காகவே நான் டிசைட் பண்ணியிருக்கிறது என்னென்னா என்னோடய காலேஜ் ஃபோட்டோவில் நான் எப்படி இருந்தேன் அப்படின்றத நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். பிகாஸ் டீனேஜோ ஒரு 20 இயர்ஸோ நம்மளோட ஒரிஜினல் ஸ்கின் டோன் நம்மளுக்கு இருக்காது. ஒன்ஸ் யூ டர்ன் 25 அதுதான் ரியல் ஃபேஸ், அந்த ரியல் ஸ்கின் டோன். ஸோ அப்போ நீங்கள் பார்த்துக்கலாம். அது மாதிரி தான் நானும் காலேஜ் டேஸில் ரொம்ப மொக்க ஃபிகராக தான் இருந்தேன். இப்போ தான் கொஞ்சம் அப்படி பார்க்குற மாதிரி ஒரு டோன்டு ஃபிகராக ஆகிட்டுருக்கேன். அதனால் பி வெரி கான்ஃபிடென்ட். செல்ஃப் கான்ஃபிடென்ட் ரொம்ப முக்கியம். நான் இப்போ சொன்னதுனால வந்து என்ன அப்படின்னா ஒரு விஷயம் தான் நான் பெண்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நம்மளோட தன்னம்பிக்கையினால தான் நம்ம முன்னேறணுமே தவிர நம்ம கலர் நம்ம இப்படி இருக்கோம் அப்படின்றதுனால நம்மளை எப்போவுமே தாழ்த்திக்க கூடாது. ஸோ இந்த அழகு செஷன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஃபைனலாக நான் பொட்டு வச்சதுக்கப்புறமா எப்படி இருக்கேன்றதை நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறமா டிசைட் பண்ணுங்கள். ஸோ எப்போவுமே எந்த ஒரு மூஞ்சியாக இருந்தாலும் பரவாயில்ல, எப்படி நீங்கள் புடவை கட்டினாலும் பரவாயில்ல, அந்த பொட்டு வச்சு ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும். அந்த ஃபினிஷிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் அண்ட் தட்ஸ் இட். நான் ரெடி. ஃபேர்வெல் போடுமா, இல்லை ஏதாவது ஃபங்க்ஷன் போடுமா, இல்லை நான் இங்கே ஆஃபீஸில் பார்ட்டியாக எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி சிம்பிள் மேக் ஓவர் உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஐ ஹோப் இன்னைக்கு அழகில் இந்த சிம்பிள் மேக்கப் செஷன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு. அண்ட் இட்ஸ் மீ பிரியா பிரின்ஸ் சைனிங் ஆஃப். டாடா.